மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே. நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே. என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே. இசை பாட்டு என்றென்றும் இனி பாக்கு தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. புகழ் செல்வம் நலம் கல்வி குறைவின்றி வாழ, புவி மீது இறை ஞானம் எமை என்றும் ஆழ, பொன் குறையாமல் வாழ. அருளோடு பொருள் வேத அறிவோடு ஞானம் தெளிவோடு தினம் காணும் நிலை வேண்டும் வேண்டும், அது திரளாக வேண்டும். பல வீடு பல நாடு பல தேசம் என்று உணராமல் வாழ்வோரை ஒன்றாக்கு தாயே, உறவோடு மகிழ்வோடு எமை மாற்று தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நாங்கள் எல்லாருமே எங்கள் இறை அன்னைக்கிட்ட எதையெல்லாம் வரமா கேட்கணும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு எங்களுக்கு சொல்லுங்க சார்.
நிறைய கோயிலுக்கு போவோம், நிறைய மகான்களை சந்தித்து வேண்டிப்போம், சித்தர்கள் ரிஷிகள்லாம் போய் பார்த்து நம்ம சில விரதங்களையும் இருந்து சில சடங்கு சம்பிரதாயத்தெலாம் பண்ணி நமக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்போம். இது நம்முடைய வழக்கம். என்ன கேட்டுருவோம்? மிஞ்சி போனால் தடை வரக்கூடாது, ஒரு பயம் வரக்கூடாது, எங்கள் தலைமுறையாக செழிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இதான் நம்ம கேட்குறதா இருக்கும். நம்ம இறை அன்னைக்கிட்ட என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு 20 விஷயங்களாக நாம் இப்போது சொல்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு பிரஜை தான் இருக்கிறார், அதுவும் நல்லவராக இருக்கிறார், வல்லவராகவும் இருக்கிறார் அப்படின்னு, அதாவது நம்முடைய தெய்வீக அன்னையை அப்படி நினச்சி கேட்கணும். அவரை தவிர எனக்கு எந்த சமூகமும் எனக்கு இல்லை, சொந்த பந்தங்கிறதெல்லாம் இல்லை எனக்கு. அவரை தவிர இப்படி தான் வேண்டணும். அன்னைக்கிட்ட வரம் கேட்கணும்னா உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா? நல்லா இருக்குல்ல. இறை அன்னை தான் என் இஷ்ட தெய்வம், அவள் தான் எனக்கு குலதெய்வமும் கூட. அப்படி சொல்லி பாருங்க, பிரார்த்தனையே பண்ண தோணாது. நம்ம இஷ்டத்தை விட அன்னையுடைய ஜோதி மேலே நமக்கு ஒரு இஷ்டம் வரணும். அவளுடைய இதயத்தில் ஒரு ஜோதி இருக்குல்ல, அந்த பிரகாசமான ஜோதி, அதில் நமக்கு ஒரு இஷ்டம் வரணும். நம்ம இஷ்டம் முக்கியம் இல்லை. பவித்திரத்தை இஷ்டமாக கேட்கணும், அடக்கத்தை இஷ்டமாக கேட்கணும், ஆழ்ந்த மரியாதையை நாம் இஷ்டமாக கேட்கணும், அமைதியை இஷ்டமாக கேட்டு அது கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிடும். அன்னைக்கிட்ட இப்படி தான் வரம் கேட்கணும். குறையில்லாத இந்த அகண்ட ஆனந்தத்தை கொடுன்னு கேட்கணும். கேட்கறது பெருசாக கேட்கணும். அந்த அகண்டத்தில் நான் திளைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும். திளைக்கணும்னு கேட்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி பொங்குறது. என் ஆன்மா வெளிப்பட்டு பொறுப்பேற்று என் வாழ்வை பூரணமாக்குன்னு கேட்கணும். அடுத்து என் மனதை அகண்ட வெளியாக்கி அது ஆனந்தமாக மாற வேண்டும் என்று கேட்க வேண்டும். என்னுடைய வாழ்வு சத்தியத்தினுடைய குருஷேத்திரமா மாறணும். குருஷேத்திரம்னா போர் தானே. அப்ப நம்ம வாழ்க்கையை ஒரு போர்க்களமாகணும்னு கேட்குறோமான்னா இல்லை. ஒரு குருஷேத்திர போர்ல தானே நல்லது கெட்டது என்ன ஏது எல்லாம் தெரிஞ்சுது. அது மாதிரி தெரிஞ்சுக்கதான் நம்ம கேட்கணும். என் உடல் இறை அன்னையினுடைய இருப்பிடமா மாறணும். இறை அன்னை எங்க இருப்பாருன்னா இந்த உடம்புக்குள்ளதான் இருப்பார். இந்த உடம்பு அவருக்கு வீடா இருக்கணும்னு கேட்கணும். தீய சக்திகள் என்னிடம் தோற்க வேண்டும்னு கேட்கணும். இறைவனிடம் உள்ள சத்தியம் போல என் ஆன்மாவுக்கும் சத்தியம் வேணும், முழு சுதந்திரம் வேணும்னு கேட்கணும். என் ஜீவன் சத்தியத்தினுடைய பேரலையிலே மூழ்கி திளைக்க வேண்டும். அன்னையிடம் இப்படிதான் நம்ம கேட்கணும்னு இப்பதான் சொல்றோம். இனிமேலாவது கேட்கலாம். இவையெல்லாம் மனித வாழ்வில் இந்த பூமியில நிலை பெற்று இருக்கணும். இப்ப நான் கேட்கறதெல்லாம் இந்த பூமியில நிலைச்சிருக்கணும்னு கேட்கணும். இந்த உலகத்தை இறைவனே ஆள வேண்டும், அவனுடைய ஆட்சி அதிகாரமாக இருக்க வேண்டும், இறையாட்சி மலர வேண்டும்னு கேட்கணும். இத்தனை உயர்வான சத்தியமும் செயல்களும் என்னுடைய ஜீவனிலே நிரந்தரமாக செயல்படணும் அப்படின்னு கேட்கணும். இந்த புற சூழ்நிலை இயற்கையிலையும் ஏதுவாக மாறி பகை சக்திகள் தோல்வி அடைவதோடு விரைவில் ஒரு வளமான வாழ்வை எங்களுக்கு கொடுக்கணும். மதர், இறை அன்னையாகிய உன் ஆத்மாவோடு எங்கள் ஆத்மாவும் இரண்டர கலந்து இருக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் நம்முடைய தெய்வீக அந்த பிரபஞ்ச அன்னைக்கும் சாவித்ரி தேவியும் புனிதமடைந்து ஒரு உன்னதமான மகாசக்தியாக விளங்குவது போல இந்த அடியேனுடைய வாழ்வு ஒரு மங்களகரமான வாழ்வாக மாறத்துக்கு என்னெல்லாம் சாத்தியக்கூறு இருக்கோ அதையெல்லாம் எனக்கு கொடுத்து மகிழ வேண்டும் தாயேன்னு கேட்கணும். பிரார்த்தனையில சாதாரணமானது இருக்கு, கொஞ்சம் உயர்வானதாகவும் இருக்கு. நீ தங்குற வீடா அந்த உடம்பு இருக்கணும்னு கேட்கறோம் இல்லை, எவ்வளவு பெரிய உயர்வு. இந்த வரிகளில் சில வரிகளை நீ எடுத்து பிரார்த்தனையா வச்சிங்கன்னா அன்னை ரொம்ப சந்தோஷப்படுவார். உண்மையாவே எங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியல, இறைவன் கிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியல. ஆனா உங்களுடைய சொற்பொழிவு இதெல்லாம் கண்டிப்பா நாங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் சார். நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை மட்டுமே நாங்க தினசரி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல, இதை நாங்க பண்ணிட்டோம்னா அப்புறம் எங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம்ன்றதே இல்லை சார். ஏன்னா எல்லா பொறுப்பையும் இறைவன்கிட்டயுமே நாங்க அன்னைக்கிட்டயுமே கொடுத்துடுறோமே, அப்புறம் என்ன இருக்கு எங்களுக்கு? ஒரு வரி 2 வரி இல்லைங்க சார், இது எல்லா வரியுமே உத்தமமான வரி. இதை தான் நாங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததா இந்த வார பேரமூர் பத்தி சொல்லுங்க சார். பிப்ரவரி 1ஆம் தேதியான இன்னைக்கு தைப்பூச திருநாளாகவும் இருக்கிறதுனால, பௌர்ணமி நாளாகவும் இருக்கிறதுனால நம்ம வள்ளலாரை பற்றி பேசுவோம். அவர் மீதான சிவபெருமானோட பேரன்பை முன்னாடி பார்த்துருக்கோம். அதே இது வேறு கோணத்தில் நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். இந்த பாரத நாட்டில் உடலோடு இறைவனோடு கலந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உருமாறி இறைவனடி சேர்ந்த மகான்களும் இருக்காங்க. இப்போ பட்டினத்தார், துக்காராம், அருணகிரியார், அப்பர், தாசி, அபரஞ்சிதாவா, புரந்திரி, கருவூர் சித்தர், இப்படி பல சித்தர்களை நாம் சொல்லிகிட்டே போகலாம். அந்த வரிசையில் ஒளியாக மாறி
அந்த அருள் பெரும் சோதியோட கலந்தவர் சமீப காலத்தில் நம்முடைய வள்ளலார் தான். வள்ளலார் சுவாமிகள் பிறக்கும் போதே ஆருத்ர தரிசனத்தை, அந்த ஜோதியின் தரிசனத்தை, ஒளிய அசைவை பார்த்து ஆனந்தப்பட்ட அருட்குழந்தை தான் நம்ம வள்ளலார். உலக மக்களோடு வாழ்ந்து அக உணர்விலே அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை ஆன்ம ஜோதியோடு கலந்து வாழ்ந்தவர். படிக்காத மேதை என்று பல பேர் இருந்தாலும் படிக்காமலே ஜோதியின் பாஷையிலே சென்று ஞான ஒளி வீசிய வள்ளல் பெருமான் 10 வயசா இருக்கும் போதே அவங்க அண்ணன் சபாபதி சோமு செட்டியார் தெருவில், அதாவது பாரிஸ்ல, ஞான சம்பந்தரோட தேவ புராணத்தை சொல்றதுக்கு போனார். ஒரு வரி அதை 3 மணி நேரம் விளக்கம் சொல்றார். அப்படி சொற்பொழிவு ஆற்றி பிரம்மாண்டமா ஒரு பேரை வாங்கினவர். அருட்கடலிலே ஆனந்தமாக மிதந்த நம்முடைய வள்ளலார் 1830 அவருடைய அந்த 10 வயசுல பாரிஸ்ல நம்ம பாரிமுனையில் நடந்த விஷயம். இதெல்லாம் படிக்கிறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு மாடியில் போய் உட்காந்து நிலக்கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த ஒளியில சிவனுடைய முச்சுடர் ஒளியாம் மூலக்கணல் ஒளியான அந்த முருகனை கண்ணு முன்னாடி பார்த்து தரிசித்தவர். தன் ஆன்ம பேரொளியிலே ஒன்றிணைந்து நின்றவர் வள்ளல் பெருமான். ஒரு தலை சிறந்த மனித குலத்தின் மேதாவி, ஒரு மனிதர் அவர். மதங்களை எல்லாம் கடந்தவர், ஆணவத்தை கடந்தவர், மாயை கண்மம் ஆணவம் என்ற இந்த மும்மலத்தை கடந்து சென்றவர். திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் தன்னுடைய திருக்கரத்தினாலேயே பால் சாதம் கிடைக்க பெற்றவர். வள்ளலாருக்கு பால் சாதம் ஊட்டியவர் திருவொற்றியூரில் இருக்கிற வடிவுடை அம்மை. இதுக்கு முன்னாடி இது மாதிரி சம்பவம் எதாவது நடந்திருக்காங்கன்னா ஒன்னே நடந்திருக்கு. திருஞான சம்பந்தருக்கு பராசக்தி பால் கொடுத்தால் அதற்கு பிறகு 1100 ஆண்டுகளுக்கு பிறகு வள்ளலாருக்கு தான் இது நடந்தது. மிகவும் எளிமையான ஞானி, ஒரு தலை சிறந்த ஞானியும் கூட. ஆடு மாடு கோழி போன்ற இந்த இடத்துல இருக்கிற நம்மோடு வாழக்கூடிய விலங்குகள் இருக்குல்ல, அதுங்களுக்கெல்லாம் அதுங்களுக்கான பசியை போக்கக்கூடிய ஜீவகாருண்யத்தின் உயர்வை இந்த உலகுக்கு உணர்த்தியவர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன்பர். அந்த மாதிரி ஒரு மகானை நம்ம ஊரில் பிறந்து வளர்ந்து உலகத்துக்கு ஒளி உடலை காட்டினவர்னு போது ஒரு பெரிய மகிழ்ச்சி. தலை சிறந்த சித்த மருத்துவ மூலிகைகள் எல்லாம் தயாரித்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ஒரு டாக்டராக இருந்தார் அவருடைய காலத்தில். மனித அறிவியல், மனதின் அறிவியல், உயிரின் அறிவியல், அவர் பெற்ற மருத்துவ ஞானம், ஆன்ம ஞானம், சித்த ஞானம், உடல் ஞானம், மனதின் அறிவியல், உயிரின் அறிவியல், இந்த பிரபஞ்சத்தின் ஞான அறிவியல், ஒளி, சப்தம், உயிர், இவைகளினுடைய ஞானம் என்று ஈடு செய்ய முடியாத ஒரு உயர்ஞான தலமாக இருந்தார். அவருடைய வாழ்வியலை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா அது காலம் பத்தார். அண்ட பிண்ட கண்ட ஞானத்தினுடைய இணைப்பை கண்டுபிடித்து சொன்ன அறிவை இந்த உலகத்தில் 1% பேர் கூட தெரிஞ்சுக்கல. கடை விரித்தேன், கருத்துரைத்தேன், கருப்பையின் கருவையும் கண்டுரைத்தேன், காலம் பகன்றேன், காலனை வெல்லும் வழியையும் சொன்னேன், வேதம் உரைத்தேன், வேதியியல் ரசாயனம் உணர்த்தினேன், ரசவாதம் புரிந்தேன், உடல்வாதம் நீக்கினேன், அனல்வாதம் புனல்வாதம் இவையெல்லாம் வென்றேன் சொன்னேன். 14 உலகங்களையும் அவற்றின் உண்மையையும் சொன்னேன். மனிதர்களாக வாழச் சொல்லி மகாநிலைக்கு உயரச் சொன்னேன். கண்டவரும் இல்லை, கொண்டவரும் இல்லை, கண்டுகொண்டு தெளிவாரும் இல்லை. கடைசியில் கடை விரித்தேன், கொள்வாரில்லை, கடையை மூடிவிட்டேன். அருள் பெருஞ்சோதி அழைக்கிறார். பேரன்போடு அவன் வந்து என்னை அழைத்து செல்லுகிற வரை இந்த கதவை மூடிக்கொள்கிறேன் என்று உள்ளே சாத்தி கொண்டார். உள்ளே சாத்தப்பட்ட கதவை பக்தர்கள் திறந்து பார்க்கிறார்கள். உள்ளே போன வள்ளலாரை காணோம். எங்கே காணோம்? அவரை ஆட்கொண்டான் அந்த சிவபெருமான். இவர் மீதான பேரன்பிலே அவரை எடுத்து தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். சிவன் வந்தான், வள்ளலாரை தனக்குள் கரைத்து கொண்டு ஒளிமயமாகி இன்றும் ஒளி தரிசனமாக வள்ளலார் வடலூரிலே வாழ்கிறார். இந்த பிரபஞ்சம் முழுக்க அவர் வாழ்கிறார். ஆனால் அவர் வாழ்ந்த இடத்தை ஒரு முறையேனும் போய் தரிசித்தால், அங்கு நின்றால் அந்த ஒளி நம்மீதும் படும். இன்று தைப்பூச திருநாளில் வள்ளலாருக்கு ஒரு விளக்கேற்றி அந்த ஒளியிலே வள்ளலாரை தரிசித்து அவர் சொன்ன ஜீவகாருண்யத்தின் அடிப்படையிலே சில உயிரினங்களுக்கு வேண்டிய சில பழங்களை, கீரைகளை வாங்கி தானமாக கொடுத்து இந்த ஜீவகாருண்யம் என்று சொல்லக்கூடிய மாமிசமாக சாப்பிடுகிற ஒரு பழக்கத்தை இன்று ஒரு நாளாவது நிறுத்தி அவருக்கு மரியாதை செலுத்தணுங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். வள்ளலாருக்கு சிவபெருமான் மீது இருந்த அளவு கடந்த அளப்பரிய
ஒரு அன்பு, அந்த சிவனே நேரில் வந்து அழைத்து செல்கிற அளவுக்கு பேரன்பு இருந்ததுன்னா அந்த பேரன்பு நாமும் ஜீவகாருண்யமாக இருந்தால் கிடைக்காதா என்ன? இந்த வர பெரம்பூர்ல வள்ளலார் வாழும்போது நாங்கெல்லாம் வாழ எங்களுக்கு கொடுப்பன இல்லைன்னாலும் அவர் வாழ்ந்த அந்த நோக்கங்களை பத்தி இன்னைக்கு எங்களுக்கு சொல்லும் போது இந்த நோக்கத்தையாவது அட்லீஸ்ட் நாங்க பயன்படுத்திக்கணும்னா கண்டிப்பா இறைவனுடைய பேரொருள் எங்களுக்கும் கிட்டும். அவள் வாழ்ந்து காட்டிட்டு போன அந்த விஷயத்த மட்டும் நாங்கள் கையில் எடுத்துக்கினா போதும் சார். நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு அதுவே வந்து மிகப்பெரிய கிஃப்ட் தாங்க சார் அவர் சொல்லிட்டு போனது. ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததா இந்த வார சிந்தனைக்கு பத்தி சொல்லுங்க சார். சூரிய பகவான் கிழக்கு பக்கம் தான் உதிக்கிறார். அவர் நினைச்சா மேற்கு பக்கம் உதிக்க முடியுமான்னா அப்படி பண்ண முடியாது. இயற்கையில் ஒரு சட்டம் இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது. இயற்கைக்கே ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம். புழுவுக்கும் பசி, மீனுக்கும் பசி, இந்த ரெண்டு பேரில் யார் ஏமாறுறாங்களோ அதுதான் விதி. ஏமாந்தா தான் விதி, ஏமாறலன்னா விழிப்பாருன்னா விதி வேலை செய்யாது. நம்ம பிரச்சனையே நம்மளே சரி செய்ய முடியுங்கிறார் பகவான். ஏன்னா அதை கொண்டாந்ததே நம்ம தான், அதை டெவலப் பண்ணுறதும் நம்ம தான், அதை தீராமல் பார்த்துக்கிறதும் நம்ம தான். அப்போ நம்ம நினச்சா மாற்றிக்கலாங்கிறார். இதை விட என்ன சொல்ல? இந்த உடம்புக்கு நம்ம எதிரியே நடந்துக்கிறோம். இந்த உடம்பை நாமளே கெடுத்துடுறோம். நம்ம உடம்பு தான், ஆனால் நாமளே கெடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணிலாம் கெடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை விட அறிவு கிட்ட செயலாக எதுவும் இருக்க முடியாதுன்னு நம்ம தோணும். கண் முடிச்சு கண்ணை கெடுக்கிறோம், கண்டதை கேட்டு காதை கெடுத்துக்கிறோம், எல்லாத்தையும் தின்னு வாயை கெடுத்துக்கிறோம், வயிறை கெடுத்துக்கிறோம், உடம்பை கெடுத்து முட்டி வலிக்குதுங்கிறோம். அப்பப்போ அட்மிட் ஆகி பல லட்சத்தை செலவு பண்ணி திரும்ப அதே தப்பு பண்ணுறோம். இந்த உடம்பை நாம் கெடுக்கிற மாதிரி வேறு யாரும் கெடுக்க முடியாது. இது நாம் வசிக்கிற வீடு, முதல்ல அதை பார்க்கணும். ஒரு வீட்டில் 25,000 40,000 50,000 வாடகை கட்டுறோம்ல, அந்த வாடகை வீட்டுக்கு நம்ம சொந்த வீடு தானே, இது கெடுக்கலாமா? இந்த ஆன்மாவுக்கு எதிராக இருக்கீங்க. நம்ம வீட்டு எஜமான் தங்கியிருக்கிற வீடு, அந்த ஆன்மாவுக்கு எதிராகவும் இருக்கிறோம். பொய்யை பேசுகிறோம், அந்த ஆன்மாவுக்கு வலிக்குது. குறை சொல்கிறோம், அந்த ஆன்மாவுக்கு வலிக்குது. அப்போ அந்த ஆன்மாவுக்கு எதிரானது பூரா பண்ணுறோம் ஒன்று விடாமல். இந்த உடம்பும் இந்த ஆன்மாவும் ஒன்று சேர்ந்தது தானே இந்த பூர்ண வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பூர்ணமாக கிடைக்கணும்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இவங்க சரியாக பராமரிச்சா தானே. உடம்பை பராமரிக்கிறதுக்கு நமக்கு என்ன அறிவு பத்தாதா? இல்லை ஆன்மாவை பராமரிக்கிறதுக்கு நமக்கு ஆன்மீக அறிவு ரொம்ப கிடைக்காத ஒரு நாடா? எல்லாம் இருந்து நம்ம சரியாக பண்ணுறது இல்லையே, சரியாக நம்ம வழி நடத்திக்கிறது இல்லையே. தர்மம் செய்கிறப்போ ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுக்கும்போது பெருசாக தெரியும், 10 ரூபா கொடுக்கணுமா அப்படின்னு. ஆனால் ஷாப்பிங் போனோம்னா 10,000 எடுத்து போனால் கூட ஒரு சின்ன அமௌண்ட்டாக தெரியும். ஒரு மணி நேரம் கடவுளை பார்த்து அவனை வழிபட்டு சுற்றி வந்து வேண்டிக்கணுங்கிறது ஒரு மணி நேரங்கிறது ரொம்ப வலிக்குது, சலிப்பாக இருக்குது. ஆனால் 3 மணி நேரம் சினிமான்னா தேட்டரில் போய் உட்காந்துட்டு முன்னாடியே வெயிட் பண்ணி இருந்து பொறுமையாக பார்த்துட்டு வர்றோம். அதுக்கு நல்ல ஒரு குஷி இருக்கிறது. மந்திரம் சொல்கிறதுக்கு தடுமாற்றம் வருது, மாற்றி மாற்றி தப்பாக சொல்கிறோம். ஆனால் அடுத்தவனை பற்றி குறை சொல்லும்போது கரெக்டாக ஒரு வார்த்தை பிசகாமல் சொல்கிறோம். பொழுதுபோக்குறதுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிறோம். என்டர்டைன்மெண்ட் என்ஜாய் பண்ணுறதுன்னா முதல்ல வரிசையில் உட்காந்துக்கிறோம். ஆனால் கோயிலுக்கு போனோம்னா கதவு வெளியிலே நின்றுக்கிறது, அப்படியே போயிடலாம் பாருங்க. உள்ளே வந்தால் உட்காந்துட்டா மாட்டிப்போம்ல, அதனால் வெளியிலே நின்றுட்டு அப்படி போயிடுறது. அனாவசியமாக பேசுறதுக்கு எவ்வளோ டைம் வேணாலும் செலவு பண்ணுவோம், சலிப்பே வராது. ஒரு 20 நிமிஷம் தியானம் பண்ணணும்னு சொல்லி பாருங்க. எனக்கு அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, இது இருக்குது, எனக்கு டைம் இல்லை, மூடு இல்லை. தியானம்னா நமக்கு கசக்கும். இதெல்லாம் மாற்றிக்கணும். இன்றைக்கி தைப்பூசங்கிறதுனால நம்ம சாவித்திரி தேவி ஞான ஒளி கோயிலில் அலுவலகம் ப்ளஸ் வீடியோ ரூம் 2 ரூம் சேர்ந்த ஒரு பில்டிங்கை இன்றைக்கி திறப்பு விழா வச்சுருக்கோம். அந்த பில்டிங்கோட பேர் வந்து ஸ்ரத்தா பவன். சாவித்திரி ஆராய்ச்சியாக எடுத்து ஒரு புத்தகத்தை 12 புத்தகமாக விரிவாக அலசி எழுதினார். அவர் பேர் ஸ்ரத்தான்னு பேர். அந்த அம்மா லண்டன்லேருந்து ஆரோவில்ல தங்கி ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த இடத்துக்கு பேர் சாவித்திரி பவன்னு பேர். அவங்க எழுதிய அந்த 12 நூல்களையும் நாம் படித்து தெளிவடைஞ்சு மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தியாக செம்மலா சாவித்திரியை நமக்கு ஏற்ற மாதிரி விரிவாக ஆராய்ந்து எழுதி கொடுத்த அவங்க பேரை நம்ம சாவித்திரி கோயிலில் அந்த அலுவலக பில்டிங்க்கு வைக்கிறோம். ஸ்ரத்தாவன் பவன் அப்படின்னு. அது இன்றைக்கி திறப்புழாவாக வச்சுருக்கோம். அன்பர்கள்லாம் நிறையா வராங்க, நன்கொடை கொடுத்தவங்களும் வராங்க. இந்த மாதம் பிப்ரவரி 21 அன்னை அவதார திருநாள். அந்த டேட்டுக்குள்ளேயே மிரா மந்திருங்கிற வேலையும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறோம். அன்னை விருப்பப்பட்டால் அவர் இஷ்டப்படியே தேதியையும் தீர்மானித்து கொடுப்பார். ஆகையினாலே இந்த மாதம் நம் அன்னை அவதரித்த மாதம், அவர் நினைவை கூடுதலாக்கி கொண்டாடுவோம். இந்த சிந்தனையை ஃபுல்லா எங்களுக்கு தொகுத்து வழங்குற அந்த விதம் இருக்குல்ல சார், அந்த சொல்ற விதம், இதுக்காகவே இந்த சிந்தனையை நாங்க ஃபாலோ பண்ணோம் சார். வேற எதுக்காக பண்றோமோனா எங்க ஆள் மனசுல போய் அப்படியே தட்டி எழுப்புற மாதிரி உங்களுடைய சொல் அவ்வளவு வேகமா வந்து எங்களுக்குள்ளார அலையா பாயுது. உண்மையிலேயே இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணா எங்க உடம்ப நாங்க கெடுத்துக்கவே மாட்டோம்.
கூடுதலா பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சு பிப்ரவரி 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற அந்த புனிதமான அந்த நாட்களை பத்தி விவரிச்சு சொல்லும் போது கண்டிப்பா இதுக்கெல்லாம் நம்ம அன்னைக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும்னு தெரியல சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததா இந்த வாரம் ஆசிரம தகவல் பத்தி சொல்லுங்க சார். ஆசிரமத்தில் பறையன்னு ஒருத்தர் இருந்தார். ஏற்கனவே அவரை பற்றி பேசியிருக்கு. அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஒரு சாய்வு நாற்காலியை கொண்டு வந்து அவருக்கு கிஃப்டாக கொடுத்தார். இதை நான் வாங்கிக்கலாமா வேணாமான்னு அவர் முடிவெடுக்கணும்ல. அதுக்கு பகவானுக்கு கடிதம் எழுதுறாரு. மேலே தான் இருக்கார், கடிதம் தான் எழுத முடியும். இந்த கடிதம் அவருக்கு போகுது. பகவான் அதுக்கு பதில் எழுதுறாரு. அந்த நாற்காலியை அன்னை தான் கொடுத்தாருங்கிற மனநிலையில நீ வாங்கணும். உன் நண்பன் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு நீ நன்றி கடன் படணும், அவன் கொடுத்த பொருள் அப்படின்னு அப்பப்போ உணர்ச்சி வசப்பட்டு கூடாது. அன்னை தான் கொடுத்தாருங்கிறத மறந்துடாது. அந்த மனநிலையை வளர்த்துக்கொண்டு கையெழுத்து போட்டு கொடுத்தார். கீழே வருது, படித்து பார்க்குறாரு. நண்பன் கொடுத்த நாற்காலியே யார் கொடுத்தார்? அன்னையே கொடுத்தார். அன்னை தான் கொடுத்தாங்கன்னு நான் இனிமேல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வரேன்னு சொல்கிறார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கிற கடைசி காலம் வரைக்கும் அவருக்கு கிடைக்கிற எல்லா பொருளையுமே என் அன்னை தான் கொடுத்தாருன்னு அந்த மனப்பாங்குக்கு வந்துட்டார். இதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. என்னென்னா, நம்முடைய சாவித்ரி தேவியோட ஞான ஒளி கோயிலுக்கு நன்கொடையாக பிரேஸ்லெட், செயின், கம்மல், மூக்குத்தி, தாலி, வெள்ளி சொம்பு, தங்க காயின்ஸு, லட்சங்களாக நிறைய பணம், இதையெல்லாம் கொடுத்து 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 அங்கே திருப்பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கொடுக்குறப்ப ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், இந்த அளப்பரிய ஒரு சப்போர்ட் திருப்பணிக்காக நீங்கள் கொடுத்த ஒரு தொகையும் நாணயங்களும் பெரும் உதவியாக இருக்குது. உங்களுடைய சந்ததிகள் மேலும் மேலும் மகிழ்ச்சியும் வளமும் பொங்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கிறேம்மான்னு சொல்லிட்டு வாங்கிப்பேன். அடுத்த நிமிஷம் அதட்ட அன்னையே இந்த தொகையை கொடுத்ததுக்கு நன்றி, அன்னையே இந்த வெள்ளி சொம்பு கொடுத்ததுக்கு நன்றி, அன்னையே இந்த பிரேஸ்லெட், அந்த செயின், இதையெல்லாம் நீ கொடுத்து திருப்பணி சிறப்பாக பண்ணிகிட்ருக்கிற சாவித்திரியோட சன்னிதானம் பிரம்மாண்டமாக வரணும்னு நீ எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டு, அதுக்கு என்ன நன்றி சொல்கிறேன்னு தெரியல மதர். மதத்தை இப்படி தான் பேசுவேன். கொடுப்பது அன்பர்கள், கொடுக்க வைப்பது அன்னை. கிடைத்த பிறகு அன்னைக்கு நன்றி சொல்லும்போது நீதானே கொடுத்தாயின்னு சொல்கிறேன். இந்த ஆசிரம ஸ்டோரியிலிருந்து எடுத்தது தான் நான் பண்ணுற ப்ராக்டிஸ். யார் கொடுத்தாலும் அது அன்னை கொடுத்ததாக நினைத்து கொள்வதை விட நான் அன்னைக்கு நன்றி சொல்கிற இந்த முறையை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு இந்த முறையை கடைபிடிக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். என்ன சொல்லி நன்றி சொல்றதுனே தெரியல சார். பகவான் எழுதின அந்த கடிதத்தில் உள்ள அந்த விஷயம் எல்லாருக்குமே இது ஒரு புரிதலா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். குறிப்பா எனக்கு எத்தனையோ உதவிகள் மனிதரிடம் இருந்து கிடைத்தாலும் அது அவங்க தான் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு அட்வான்ஸா நம்ம அவங்க மேல இது பண்றதை விட இது அன்னையால கொடுக்கப்பட்டது, இது அன்னை தான் நம்மளுக்கு அவங்க கிட்ட இருந்து கொடுக்க வச்சா அப்படின்ற அந்த உணர்வு, அந்த மனநிலை இருந்தாவே அதுக்கு மாற்று கருத்தே இல்லைங்க சார். இந்த மனநிலையை ஒவ்வொருத்தரும் வளர்த்திக்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க சார் இந்த மனநிலை. உண்மையிலே அன்னைக்கு நன்றி சார். அன்னைக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் எனக்கு போதாது. நன்றி மதர். தேங்க்யூ சார்.